எடப்பாடி பழனிசாமி சின்னம்மா காலில் ஊர்ந்து ஊர்ந்து பதவி வாங்கிய பின்னர் அவருக்கே துரோகம் செய்துவிட்டு துரோகத்தின் முழு உருவமாக மாறியிருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் கடுமையாக விமர்சித்துள்ளார். திரு அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து நான் இந்த உண்மையை சொல்லியாக வேண்டும். சென்னைக்கு வந்து என்னையும் திரு எடப்பாடி பழனிசாமியும் கூட்டு பேசுறார். இப்ப பிரிஞ்சிருந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திரு டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிரிந்து நின்றதனால் உங்களுடைய வாக்குகள்லாம் பிரிந்து அதிமுகவில் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு தொகுதி வரை பாக்கியெல்லாம் தோல்வியை தெளிவிருக்கிறது. ஆகவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடி தினகரன், சின்னம்மா, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இணைஞ்சு போட்டிட்டா உறுதியா வந்து நம்ம தேர்தலை ஃபேஸ் பண்ண முடியும், எதிர்த்து ஃபேஸ் பண்ண முடியும்னு சொன்னார். இவர் அதெல்லாம் முடியாது, சின்னம்மாவை சேர்க்க முடியாது, டிடிவி சேர்க்க முடியாது. ஒரு 20 தொகுதி எனக்கு பிஜேபி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட தொகுதியில் ஒரு 20 தொகுதி சேர்த்து கொடுங்க, நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன், நீங்க பேச வேணாம் அப்படின்னாரு. அதையும் உள்ள முடியாது, தர முடியாது. 15 தொகுதிக்கு தரலாமான்னு கேட்டாரு, அதையும் தர முடியாது. 12 தொகுதினால அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா, இல்ல அதையும் தர முடியாது. 10 தொகுதி கொடுக்கலாமா, இல்ல சரி ரைட், நீங்க தொகுதி கொடுக்க வேணாம்ட்டீங்க, ரைட்டு நீங்களே நின்னுக்குங்க. ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டார், வேட்பாளர் வந்து போட மாட்டார் என்ற உத்தரவாதத்தை நான் அவரிடம் பேசி உங்களுக்கு வாங்கி தர்றேன். அவர் சொல்ற ஒரு 10 பேருக்கு வாரிய தலைவர் கொடுக்கலாமான்னு அமித்ஷா சார் கேட்டார். இல்ல அதெல்லாம் நான் உறுதி சொல்ல முடியாது. இவர் இப்பதான் பாவம் ஜெயிச்சு வந்து முதலமைச்சர் இருக்கும் மாதிரி தலைக்கணம் தலைக்கேறி அவர் உடனே இந்த பதில சொன்ன உடனே எந்திரிச்சு டெல்லி கிளம்பிட்டார். சார்ட்டர் இத்தனை மணிக்கு, மணி 2 மணி இரவு. இதுதான் அதாவது பதவி பெற்று யாரு உனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தா? அம்மா 2 தடவை எனக்கு கொடுத்தாங்க. அம்மா நலநிலைக்கு வந்த பிறகு திருப்பி நானே கொடுத்துட்டேன். சின்னம்மா ஒரு தடவை 3வது முறை எனக்கு கொடுத்தாங்க, திரும்பி கொடுத்துட்டேன். சின்னம்மா தானே உன்னை முதலமைச்சர் ஆக்குனாங்க. என்ன சொன்ன அவங்கள? என்ன சொன்ன சொல்லுங்க ஐயா. இப்ப நம்பிக்கை துரோகம், ஒரு மனிதனுடைய நம்பிக்கை துரோகத்தை இப்படி அப்பட்டமாக சொல்லுகின்ற உலகத்திலேயே ஒரு ஆள் யாரு? நம்ம கட்சி பல நேரங்கள்ல பிரிஞ்சிருக்கு, இணைஞ்சிருக்கு. ஏன் இந்த தொண்டர்கள் வந்து முச்சந்திலை நிப்பாட்டக்கூடாது, அவர்களுக்காண்டி உருவாக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் இந்த இயக்கத்தை காப்பாற்ற நல்லவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இணைஞ்சிருக்கிறான். ஆனா உலகத்திலேயே பிரிந்த சக்திகள், பிரிந்த கட்சிகள் இணையக்கூடாதுன்னு சொல்ற ஒரே ஆளு ஒரு நிருபர் கேட்கிறாரு, தம்பி சின்னம்மாவை நீங்க சேர்த்துக்கிறீங்கன்னா அதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லைங்க. யாரு? எப்படி வந்து சின்னம்மாட்ட வந்து ஊர்ந்து 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 போய் நீ பதவி வாங்கின? இந்த பதவி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.